இறை வார்த்தை இன்று. ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய ஞாயிறு திருப்பலி வாசகங்கள் நமக்கு விடுக்கின்ற செய்தி, நாம் இறைவனின் ஆலயம் தொழுவோம், அவர் தங்கி வாழும் ஆலயம் ஆவோம். இன்று லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. பசிலிக்கா என்ற வார்த்தை நமக்கு தெரியும். ரோமை நகரில் 4 பசிலிக்காக்கள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 2000 மைனர் பசிலிக்காக்கள் இருக்கின்றன. இவற்றில் முதன்மையான பேராலயம், அதாவது ஆர்ச் பசிலிக்கா என்று அழைக்கப்படுவது லாத்தரன் பேராலயம். இது பாப்பரசருடைய மேற்றுராசன பேராலயம். இங்கிருந்துதான் பாப்பரசர் தன் திருத்தூது மடல்களை வெளியிடுவார். இது எல்லா ஆலயங்களுக்கும் தாய். இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் ஆலயம் தரிசனம் காண்கிறார். எசேக்கியேல் காலத்தில் எருசலேமில் ஆலயம் இல்லை. அது பாபிலோனியர்களால் அழித்தொழிக்கப்பட்டது. எனவே ஆண்டவர் அவர்களுக்கு புதியதோர் ஆலயத்தை வாக்களிக்கிறார். இந்த புதிய ஆலயத்திலிருந்து புறப்படும் ஆறு எல்லா உயிர்களுக்கும் வாழ்வளிக்கின்ற ஆறாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயமும் அருளின் வாய்க்கால். நாம் ஏன் ஆலயம் செல்ல வேண்டும் என்ற கேள்வி ஒரு சிலருக்கு எழலாம். உலகம் முழுவதும் நிலத்தின் அடியில் தண்ணீர் இருந்தாலும் கிணற்றில் அது சிறப்பாய் வெளிப்படுவது போல, இறைவனது பிரசன்னம் எல்லா இடத்தில் இருந்தாலும் அது ஆலயத்திலே மிக சிறப்பாக உணரப்படுகிறது. நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய ஆலயத்தை தூய்மை செய்கிறார். இறைவனுடைய ஆலயம், அதனுடைய மாண்பு, புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது ஒருபோதும் மாசுபடக்கூடாது என்ற செய்தியை நம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இரண்டாவது வாசகத்திலே ஆலயங்கள் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே ஆலயமாக, தூய ஆவியார் தங்கி வாழும் இல்லமாக இருக்கிறோம் என்கிறார் பவுல். நாம் வெறும் சதை பிண்டங்கள் அல்ல, நாம் புனிதமானவர்கள். நம் உடல் புனிதமானது என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். எனவே இந்த நாளிலே நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்காக நன்றி கூறுவோம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் இறைவனின் ஆலயங்களாக பேணி காப்போம். ஆமென்.